என்ன நந்தினி, எப்படி இருக்க? நீ எனக்கு வேணும். அத்தை, நம்ம ரிஷிக்கு டைவர்ஸ் கிடைச்சிருச்சு. பேசாம அந்த பிள்ளை வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு பொண்ணை நீங்க தான் செய்யணும். ஏன் நம்ம லட்சுமி இல்லையா? நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும் லக்ஷ்மி. நந்தினி, நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நந்தினி, அப்பாட்டே சொல்றேன். ஏய் சாரிடா. விளையாட்டுலாம் போய் அப்பாட்ட சொல்லுவ. கால் வலிக்குதா? ஆமா. சாரி. இனிமே தள்ளி விட மாட்டேனே. சரி நம்ம விளையாடலாமா? சரி விளையாடலாம். டேய் அர்ஜுன், வாடா விளையாடலாம். நான் வரல. என்னக்கா வர மாட்டேங்கிறா? அவனுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு. என்னக்கா சொல்ற? ஆமா, அவன் இப்படிதான் அடிக்கடி எங்கேயாவது உட்கார்ந்துருவான். அப்படி உட்கார்ந்தானா அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியா? சரி வாக்கா போய் பேசலாம். அர்ஜுன், வாடா விளையாடலாம். நான் வரல. ஏண்டா? எனக்கு பிடிக்கல. அப்பா ஞாபகம் வந்துருச்சா? ஆமா. எனக்கு அம்மா இல்ல, உனக்கு அப்பா இல்ல. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நீ என் அப்பாவை அப்பான்னு கூப்பிடு, நான் உன் அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன். உனக்கு அப்பா கிடைச்சிருவாரு, எனக்கு அம்மா கிடைச்சிருவாங்க. எப்படி? இதெல்லாம் தப்பு. எதுக்குடா தப்புன்னு சொல்ற? ஆமா, வெற்றி சித்தப்பா தான் இவனோட அப்பா, உங்க அப்பா இல்ல. இவனுக்கு தானே அப்பா இல்ல. அப்பா என் அப்பா அப்பான்னு கூப்பிடலாம்ல. அதுவும் தப்புதான். நாம போய் பாட்டி கிட்ட கேப்போமா? கேப்போம். பாட்டி, நான் உனக்கு கேப்பேன், சொல்றீங்களா? கேளுமா. எனக்கு அம்மா இல்ல,
டேய், கூப்பிடுறதுல என்னடா தப்பு இருக்கு? கூப்பிடலாம். இல்ல பாட்டி, இங்க இருந்து உங்க அப்பாவை எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்? அப்பா அவனை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. நீ எப்படி அங்க இருந்து அம்மான்னு கூப்பிடுவ? ஒரு ஐடியா. என்ன? லட்சுமி ஆண்டி எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. என்ன பாட்டி சொல்றீங்க? பெரிய விஷயத்த சொல்றியடி. ஏன் பாட்டி, அதுல என்ன கஷ்டம்? கல்யாணம் ஆனாதானே அப்படி அனுப்ப முடியும். அப்ப கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. நானும் அர்ஜுன் ஒரே வீட்ல ஜாலியா இருப்போம்ல. என்ன பாட்டி சைலண்டா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. யோசிச்சு சொல்றேம்மா. அப்ப சீக்கிரமா யோசிச்சு சொல்லுங்க. வாங்கடா நம்ம விளையாடலாம். வள்ளியம்மா, என்ன தூங்காம யோசிச்சுட்டு இருக்க? நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி எல்லாத்துக்குமே யோசிச்சுட்டு கடைசியில எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறதே நிறுத்திட்டம்மா. நானா எதையும் யோசிக்கலைங்க. அந்த ரிஷியோட பொண்ணு ரித்திகா என்னை யோசிக்க வச்சுட்டு போயிட்டா. அவ சின்ன பொண்ணு, அவ உன்னை யோசிக்கிற அளவுக்கு வச்சுட்டு போயிருக்கான்னா சாதாரணமா இல்ல, விஷயம் பெருசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்படி என்ன சொன்னா? எனக்கு அம்மா இருந்தோ அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அர்ஜுனுக்கு அப்பா இப்ப இல்ல, எனக்கு அம்மா வேணும், அர்ஜுனுக்கு அப்பா வேணும். அதனால என் அப்பாவும் அவன் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க 2 பேருக்கும் அப்பாவும் அம்மாவும் கிடைப்பாங்கல்லன்னு கேக்குறா. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நாம போட்டு குழப்பிக்கிற விஷயத்த அவ குழப்பாம எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாளே. நாம லட்சுமிக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவகிட்ட கேட்டதுக்கு பதிலா அர்ஜுனுக்கு ஒரு அப்பா வேணும்னு கேட்க தவறிட்டோம். அப்படி கேட்டிருந்தா லட்சுமி ஒருவேளை ஒத்துக்கிட்டு இருப்பாளோ என்னமோ. ஒரு குழந்தைக்கு இருக்கிற அறிவு வளர்ந்த நமக்கு இல்லாம போச்சம்மா. அது சரி, இதுக்கு லட்சுமி ஒத்துக்கிட்டாலும் ரிஷி இதுக்கு என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையம்மா. அது தெரியாம நாம ஏதோ பேச போய் அசிங்கமாயிட்டா. நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குங்க. அதனால நம்ம முதல்ல ரிஷி கிட்ட சம்மதத்தை வாங்கிட்டு அப்புறம் லட்சுமி கிட்ட பேசி பார்க்கலாமே. ரிஷி கிட்ட நாம எப்படிங்க பேச முடியும்? தங்கவேலு சக்தி விட்டு பேசி பார்ப்போம். அவங்க பேசினா தப்பு வராதுன்னு தோணுது எனக்கு. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கு இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசலாங்க. அன்னைக்கே சக்தி அப்படி குதிச்சான். பேசி புரிய வைப்போம். லட்சுமிக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அர்ஜுனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைச்சா இதை பண்ணுங்கன்னு கேட்போம். ஆமாங்க, நாம இருக்கிறப்பவே இதையெல்லாம் சரி பண்ணிடணுங்க. நமக்காக வாழ்ந்த லட்சுமி அவளுக்காக கொஞ்ச காலம் வாழணுங்க. அந்த நல்ல வாழ்க்கைய ரிஷியால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நான் நம்புறேங்க. ஏன் நம்பிக்கை அதாம்மா. ரிஷியை விட பாதுகாப்பான இடம் வேற எங்கேயும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இவ குழந்தைக்கு அவரும், அவர் குழந்தைக்கு இவளும் விட்டு கொடுத்து போவாங்க. நாம வேற எந்த இடம் பார்த்தாலும் இப்படி அமையும்னு தெரியாது. காலையில் எழுந்ததும் வேலையை அதை பத்தி யோசிப்போம். நீ நிம்மதியை தூங்குமா, தூங்கு. யார தேடுற? அர்ஜுன் அமர்ல எங்க? ரித்திகா, அவங்க இன்னும் எழுந்துக்கல, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நீ ஸ்கூல் போகணும்ல, அதான் உன்னை சீக்கிரமா எழுப்பி கூட்டிட்டு போறேன். வா, சீக்கிரம் போலாம். வீட்டுக்கு போய் ரெடியா ஸ்கூல் போகணும்ல. போ.
நீ செப்பல் போட்டுக்கோ. ஆன்ட்டி ஒரு நிமிஷம் ஆன்ட்டி. என்னாச்சு? ஆன்ட்டி நான் உள்ள போய் பாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துருவா. சரி போ, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சொல்லிட்டு வா. சீக்கிரம் வந்துரு என்ன? ஆ. பாட்டி பாட்டி அட ரித்திகாவா, என்னடா? நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பாட்டி. இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கு. அப்படியா? மறுபடியும் பாட்டியை பார்க்க எப்ப வருவ? அடுத்த சண்டே. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. நல்லா படிக்கணும். யார் கூட போற? லட்சுமி ஆன்ட்டி கூட. அவங்க வெளியே இருக்காங்க. அப்படியா? பாட்டி நான் கேட்டதுக்கு எப்ப பதில் சொல்லுவீங்க? எதுமா? அப்பா அம்மா. ஓ, அதுவா? நீ அடுத்த தடவை வரப்போ கண்டிப்பா சொல்றேன். என்ன? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். ம். எங்க போற? வீட்டுக்கு போறாளாங்க. போறதுக்கு முன்னாடி நேத்து சொன்னதுக்கு முடிவு என்னன்னு கேட்டுட்டு போறா. வா, பாட்டி கிட்ட சொல்லிட்டியா? ஆ, ரகசியம் பேசுனேன். ரகசியமா? என்ன ரகசியம்? அது சொல்லக்கூடாது. ஓ, என்கிட்ட கூடவா சொல்ல மாட்டேன்? அடுத்த வாட்டி வரும்போது சொல்றேன். சரி வா. ஏம்மா, இத போய் பசங்கிட்ட எப்படிமா பேசுறது? சரி, பேசி பாப்போம். சக்தி, இதோ வரேன்ப்பா. ஏய் தங்கவேலு, இதோ வரேன்பா. என்னப்பா? ஆமா தேன் எங்கடா? அவ குளிச்சிட்டு இருக்காப்பா. ஆ, தங்கவேலு, நான் உங்ககிட்டயும் சக்திகிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்டா. என்னப்பா விஷயம்? நம்ம லட்சுமி பத்தி தான்ப்பா. லட்சுமி பத்தியா? சொல்லுங்கப்பா. என்னன்னு தெரியலப்பா. லட்சுமிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு எங்க மனசு சொல்லுது. அவ நம்ம வீட்டு மருமகளா இருந்தாலும் அவ எங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே. அவ வாழ்க்கை கெட்டு நிக்கிறத பாக்குறப்போ எங்களால சும்மா இருக்க முடியலப்பா. அம்மா, எனக்கு இதுல மாற்று கருத்து எதுவும் இல்ல. ஆனா இதுக்கு லட்சுமியை ஒத்துக்க வைக்கணுமே. இதே தான் நான் அன்னைக்கும் சொன்னேன். அவளை எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த கல்யாணம் அவளுக்காக இல்லாட்டாலும் அர்ஜுனுக்காகவாவது நடக்கணும்டா. மா, நானும் இத பத்தி அவங்க கிட்ட பேசி பார்த்துட்டேன். வெற்றி அண்ணனை தாண்டி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்கம்மா. அவ பிடிச்சா பிடிச்சபடியில அப்படியே தான் நிப்பா. நாம எல்லாருமே சேர்ந்து அவன் மனசை கலைக்க பாப்போம். சரிங்கப்பா, அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்கப்பா. எங்களுக்கு என்னமோ அந்த ரிஷி தான் அவளுக்கு ஏத்த மாப்பிள்ளைன்னு தோணுது. மா, அதுதான் அவங்க ஒத்துக்கல. அப்ப கல்யாணத்துக்கு நீயும் தான் ஒத்துக்கல, இப்ப சம்மதிச்சிட்டீல. அந்த மாதிரி தான்டா, எதுக்கும் ஒரு நேரம் வரணும்ல. அது வந்து அவங்க கஷ்டத்தை பார்த்து நான் சமாதானம் ஆயிட்டேன். அர்ஜுனோட கஷ்டத்தை பார்த்து அவளும் சமாதானம் ஆயிடுவாடா. ஏ தங்கவேலு, ஆ, நான் இப்ப முக்கியமா கூப்பிட்டதே அந்த ரிஷி மனசுல என்ன இருக்குது, அவர் கல்யாணம் பண்ணிக்குவாரா, நம்ம லட்சுமி கல்யாணம் பண்ணிக்குவாரான்னு அதை தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக தான். அப்பா, அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைன்னு லக்ஷ்மி என்னையே சொன்னாங்கல்ல. அது அப்போடா. இப்பதான் அவர் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டால்ல. மா, ரிஷி அவர் பொண்டாட்டியை நினைச்சு என்னைக்குமே கவலைப்பட்டதில்ல. அவர் பொண்ணுக்காக தான் கல்யாணமே வேணான்னு சொன்னாரு. அந்த பொண்ணுக்காகத்தான் அவர் கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு எங்களுக்கு தோணுதுடா. ஏன்பா அவரே பிடிச்சிட்டு தொங்குறீங்க? ஊர்ல உங்களுக்கு வேற மாப்பிள்ளையே இல்லையா? இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம்பா. அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. வெற்றி இடத்துல அவர்தான் சரியா இருப்பாரு. தங்கவேலு, நீயும் சக்தியும் ரிஷியோட குறிப்பறிஞ்சு வந்து சொன்னீங்கன்னா நாங்க லட்சுமி கிட்ட பேசுவோம். அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாம பேசுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லடா. ம், சரிங்கப்பா, நாங்க விசாரிச்சுட்டு வந்துடுறோம். சரிடா, இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் லட்சுமிக்கு தெரியாம பாத்துக்கோங்கடா. ம், சரிங்கப்பா. சரி, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம்.
என்னடா இது? லட்சுமிக்கு தெரியாம பண்ணணும்னு சொல்றாரு. லட்சுமி கிட்ட இதை பத்தி பேசக்கூடாதுன்றாரு. ஐயோ, லட்சுமிக்கு தெரியாம நம்ம எப்படி? ஒண்ணுமே புரியலடா. ஏன்டா சக்தி? என்னடா அண்ணே. போலாமா? முதல்ல வாங்கண்ணே. டேய் எங்கடா? டேய் சக்தி, நீங்க வாங்கண்ணே. டேய் என்னடா ஆச்சு? வாங்கண்ணே சொல்றேன். சொல்றா, என்னடா விஷயம்? டேய் விடுடா. என்ன? ஏன் என்னண்ணே இதெல்லாம்? என்னது? உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன? டேய் என்னடா, ஏன் இப்படி கோவப்பட்டு இருக்க? என்ன மாதிரி நீங்களும் கோவப்படணும், ஆத்திரப்படணும். ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? டேய் நீ பேசுறது எதுவும் எனக்கு புரியலடா. போங்கண்ணே. வெற்றி அண்ணனோட பையன் அர்ஜுனுக்கு எவனோ ஒருத்த அப்பா ஆயிட முடியுமா? டேய் என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? வெற்றி இல்லாத போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துதானே ஆகணும். அப்படி வரும்போது அர்ஜுன் மட்டும் இல்ல, நாமளும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ணே, எவனோ ஒருத்தனால என்னால ஏத்துக்க முடியாதுண்ணே. என் அண்ணன் இருந்த இடத்துல இன்னொருத்தரை வச்சு பார்க்க முடியாது. அதுக்காக லட்சுமி காலம் முழுக்க விதவ கோலத்துல இருக்க முடியுமா? அவளுக்குன்னு ஆசா பசங்கள் இருக்காதா இல்ல இருக்க கூடாதா? டேய் அவளும் மனுஷி தான்டா, புரிஞ்சுக்கடா. அண்ணே, என்னடா அவங்கள பத்தி யோசிக்கிறீங்களே, ஏன் என்ன பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஐயோ டேய், உன்னை பத்தி யோசிக்க என்னடா இருக்கு? யோசிச்சு பார்த்தா தானே தெரியும் இருக்கா இல்லையான்னு. நீ என்ன சொல்ற எனக்கு புரியலடா. அனு யாரு? என்னடா கேள்வி இது? அவ உன் பொண்டாட்டிடா. எத்தனை நாளைக்கு? டேய் சொல்லுங்க, எத்தனை நாளைக்கு? காலம் முழுக்க தாண்டா. 4-5 வருஷம்ல ஒரு காலமா கேக்குறேன்? 4-5 வருஷம்ல ஒரு காலமா? டேய் நீ அவ கேன்சர் பத்தி சொல்றியா? அதான் டாக்டர் மருந்து வந்துரும் காப்பாத்திடலாம்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல? அண்ணே, கேன்சருக்கு மருந்து எவ்வளவு வருஷமா கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. ஆனா அது வர அன்னைக்கு தானே உண்மை. வருதுன்னு நினைச்சுக்கிட்டே எத்தனையோ ஆயிரம் பேர் செத்து போயிருக்காங்க. அந்த மாதிரி தான் அணுவும் போறா. ஏய் இந்த 4-5 வருஷம் சொன்னதெல்லாம் ஒரு கண் துடைப்பு தான். நாம மனசு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக டாக்டர் சொன்ன ஒரு ஆறுதல் வார்த்தைன்னு. அப்போ அதெல்லாம் உண்மை இல்லையாடா? அண்ணே, அனு ஒரு 6 மாசமோ இல்ல அதிகபட்சம் 1 வருஷமோ தான் உயிரோட இருப்பா. அதான் உண்மை. அனு செத்துட்டா நானும் லக்ஷ்மி மாதிரி தான் நிக்க போறேன். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? லட்சுமிக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முயற்சி பண்ற மாதிரி உனக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறோம். அவங்க யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுவாங்க. நான் யாரோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? அதுதானே நியாயம். எதுனா நியாயம்? அவங்க நம்ம வெற்றி எனக்கு வாழ்க்கப்பட்டு நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவங்க. நீங்க அவங்களுக்கு வேற வாழ்க்கை கொடுத்து வேற வீட்டுக்கு அனுப்புவீங்களா? டேய் லட்சுமியோட விதி அப்படி இருந்தா நம்மளால அதை மாத்த விட முடியும். லக்ஷ்மியோட விதி அது இல்ல, நாம தான் அவங்க விதியை மாத்தணும். டேய் நீ என்னடா சொல்ற? லக்ஷ்மி யாரு? லட்சுமி வெற்றியோட பொண்டாட்டி. அதுக்கு முன்னாடி யாரா இருக்கும்? அவங்க அப்பா அம்மாவோட பொண்ணு. ஐயோ, இது ரெண்டுக்கும் நடுவுல வேற ஒண்ணு இருக்கு. அத நீங்க எல்லாம் ஈஸியா மறந்துட்டீங்க. ஈஸியா மறந்துட்டாங்களா? ஏய் நீ எதடா சொல்ற? அவளை நானும் என்ன அவளும் காதலிச்சது. வெற்றி என்ன அவளை விரும்பினதுனால நான் அவளை விட்டு கொடுத்தத. ஏய் அது பழைய கதடா. அதுக்கப்புறம் வெற்றிக்கு மனைவியாகி உனக்கு அண்ணி ஆயிட்டா. அவளை நீ அம்மா ஸ்தானத்துல வச்சு பாத்துக்கணும்டா. அண்ணே, அது நான் வெற்றி அண்ணனுக்காக கொடுத்த மரியாதை, அவருக்காக விட்டு கொடுத்த வாழ்க்கை. அவர் போயிட்டாரு. நான் கொடுத்தத எனக்கே திருப்பி கொடுங்க. நல்லா இருக்குல்ல கதை. டேய் சக்தி, நீ பேசுற விஷயம் லட்சுமிக்கு தெரிஞ்சா அவ எவ்வளவு வேதனைப்படுவான்னு உனக்கு தெரியுமாடா? அண்ணா, என்னோட வேதனை உங்களுக்கு புரியல. டேய் நாம லட்சுமிக்கு ஒரு நல்லது செய்யணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, நானும் அதுக்கு தானே பேசுறேன். டேய் சக்தி, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு லட்சுமிக்கு அணுவுக்கும் தெரிஞ்சதுன்னா உன்னை தப்பா நினைப்பாங்கடா. இங்க பாரு, தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி யார்கிட்டயும் பேசாத, புரிஞ்சுதா? அண்ணே, யார் என்ன சொன்னாலும் நான் லக்ஷ்மியை இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டேன். அதை புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு பைத்தியமான கேட்டுட்டு இவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு போறான். ச்சே. இவ்வளவு விஷயத்தை மறைச்சு வச்சிருக்காங்களா? இது நாம எப்படி தெரிஞ்சுக்காம போனோம்னு தெரியலையே. தம்பியோட காதலி அண்ணனோட பொண்டாட்டி
வித்தியாசமான காதல் கதையா இருக்க. இதுல நம்மால முடிஞ்ச திருப்பத்தை பண்ணுவோமே. எங்க நான் பெத்த பொண்ணு போய் அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். ஏ தேனே, ஐயோ காய்கறி வாங்க போனது இன்னும் காணோம் பாரு. ச்சே, எவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமோ, எங்க போச்சு என்ன பண்ணுது ஒண்ணும் தெரியல. வீட்ல வேற ஒண்ணுமே இல்ல. ஏன் இப்படி பைத்தியக்காரி மாதிரி புலம்பிக்கிட்டே நிக்கிற? ஏமா போன சீக்கிரம் வரது இல்லையா? அப்படியே பராக்க பார்த்து நிப்பியா? ஏண்டி அங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு என்னடி இருக்கு? அப்படியே இவ்வளவு லேட்டு? இந்த வீட்ல நடக்கிற வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருந்தேன்டி. வீட்ல என்ன வேடிக்கை நடந்தது? இத பாரு, சும்மா ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காத. ஏ நான் சும்மா எதுவும் பேசல. அப்புறம் என்ன ஏதாவது சுமந்துட்டு பேசுறியா? ஆமா. ஆமாண்டி, சுமந்துக்கிட்டு தான் பேசுறேன். சுமக்க முடியாம சுமந்துக்கிட்டு பேசுறேன். இல்ல இல்ல, நீ என்னமோ என்கிட்ட வாங்க போறேன்னு நினைக்கிறேன் பாரு. தேனு, நான் சொன்னா உன்னால தாங்க முடியுமான்னு தெரியலடி. அந்த சக்திக்கும் லட்சுமிக்கும் ஏதோ தொடர்பு இருந்துச்சாமடி.